வணக்கம், நான் விஜயகுமார். வேர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:26 ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயினில் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் செலக்ட் பண்ணிடலாம். 17,350 சியும் 17,600 பியும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 17,550 146 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம அது ரெண்டு மட்டுமே எடுத்துக்கிறோம். ஓகே, வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். 17,350 சிஇ அண்ட் 17,600 பிஇ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சார்ட்டில் போட்டுடலாம். ஸோ நம்ம நார்மலாக லெஃப்ட் சைடில் வந்து சிஇ போடுவோம். ஃபர்ஸ்ட் சிஇ ஆட் பண்ணிடுவோம். சிஇ ஆட் பண்ணியாச்சு. தென் ரைட் சைடில் வந்து பிஇ போடுவோம். ஸோ பியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிஇ வந்து 187 வருது. ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். மீன் வைல் கொஞ்சம் இன்னொரு ஸ்க்ரீன் பார்த்துக்கிறேன். ஓ, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சிங்க. சிஇ ட்ரிகர் ஆயிடுச்சு. 17,350 ஜஸ்ட் இந்த பக்கம் இப்படி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 203 போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு செல் சைட் போவோம். ஏன்னா செல் சைடு இன்னும் ட்ரிகர் ஆகல. ஸோ செல் சைட் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சிஇயில் டார்கெட்டே கொடுத்து முடிச்சிடும் போல். ஸ்கோப் இருக்கு இன்னும். ஏன்னா 17,507 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 17,556 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஓகே, அண்ட் இது பெரிய ஷார்ட் கவரிங் வருது. அதனால எனக்கு தெரிஞ்சு இது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் ஒரு கணக்கு இல்லை. 17,600 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ செல் சைட் போடலாம், தைரியமாக போகலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு டார்கெட் கிடச்சிரும். ஏன்னா இன்னும் 70-80 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது வெறும் 30 பாயிண்ட்ஸ் தான். வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம். செம்ம ஸ்பீடுங்க இது, ஸ்பீட் ட்ரேடு. 9:30க்கு என்ட்ரி, 9:33 34க்குலாம் டார்கெட்டு. ஓகே, நமக்கு 139 வந்துருச்சுங்க. நம்ம செல் சைட் போயிடுவோம். யா, பி செல் சைட் பண்ணிடுவோம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். யா, திரும்பி வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். எஸ், ஆர்டர் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிடிடி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் போட்டுருவோம். கிரியேட் ஜிடிடி ஐ. ஸோ ட்ரிகர் ப்ரைஸ் போட்டுடலாம். ஸ்டாப் லாஸ்க்கு 168 ட்ரிகர் ப்ரைஸு. ஆர்டர் வந்து 169. 112 போட்டுக்கலாம். 112க்கு ட்ரிகர் ஆட்டும். அண்ட் 109 பிளேஸ் பண்ணிட்டோம். ஜிடிடி ஆர்டர் பிளேஸ்டு. இனி அடுத்து வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து 17,530 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸ் க்ரீன் கேண்டில்ஸு. ஓகே, பட் ஷார்ட் கவரிங் ஹெவியாக இருக்குங்க. அதனால் ஐ ஹாவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸு. எவ்வளோ பெரிய பெரிய க்ரீன் கேண்டில் ஆகிருப்பாருங்க. சிஇயோட ப்ரீமியம் எப்படி ஏறி இருப்பாருங்களேன். 120 ருபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 222. 100 ரூபா ப்ரீமியம் பட்டாசு கலப்பிருக்கு. ஓகே, 527 556 ரெசிஸ்டன்ஸ். நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டோம். இனி யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, either we have to take the stop loss or we will get the target. 220 சியும் பாருங்கள், 220 அடித்து இவ்வளோ நேரம் நிற்கிது. மீன்ஸ் பையிங் வந்து நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் 220 ப்ரைஸ்லேயுமே இந்த ப்ரீமியம் சேல் ஆகுது இல்லைங்களா. வில் வெயிட். எஸ், ஏறுறான். ஸோ 17,534. ஸோ டே ஹையுமே பிரேக் ஆகுது இன்னைக்கு. யா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. 17,556. ஓகேங்க, எனக்கு கிட்ட வந்துருச்சுங்க. என் டார்கெட் அடிச்சிருச்சு. எஸ், மை டார்கெட் ஹாஸ் ஹிட். ஸோ 3,000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. 17,600 பி செல்லில் வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி காலையிலே ட்ரேட் முடிஞ்சதுனால இன்றைக்கி லென்த்தி வீடியோ இருக்காது. அது இன்றைக்கி கொஞ்சம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சில டவுட்ஸு. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதெல்லாம் நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. செல் ஆர்டர் 145 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செல்லிங்கும் கொஞ்சம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, பையிங் எப்படி பண்ணுறோமோ அதே தாங்க செல்லிங்க்குமே. அதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் நம்ம இது ரெண்டு
ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, 17,350 செலக்ட் பண்ணோம் அண்ட் 17,550 செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நார்மலாக எப்படி வந்து பையிங்க்கு என்ன பண்ணுறோம், 190 ட்ரிகர் ஆகி கிராஸ் ஆகி போகும்போது நம்ம வந்து பை போகிறோம் அண்ட் அங்கேருந்து 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்ல வச்சுக்கிறோம், 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். கரெக்டு. இதே போல் செல்லிங்க்கு என்ன பண்ணோம்னா, ஸோ செல்லிங்க்கு வந்து 139க்கு கீழே வரும்போது, ஓகே, ஸோ 139க்கு கீழே வரும்போது நம்ம செல் பண்ணுவோம். மேபி உங்கள் கொஷின் வந்து செல் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்களோ ஒருவேளை. ஓகே, ஸோ அது செல் பண்ணுவோம் அண்ட் 30 பாயிண்ட்ஸ் அதே மாதிரி லோயர் சைடில் வந்து டார்கெட்டு அண்ட் 30 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஸ்டாப் லாஸு. ஓகே, ஸோ நான் செல் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும். இங்கே செல்லுன்னு கிளிக் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வந்து என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் கரண்ட் ப்ரைஸில் செல் பண்ணோம்னா இங்கே மார்க்கெட்னு கிளிக் பண்ணி நீங்கள் செல் பண்ணிடலாம். நம்ம வந்து நமக்கு வந்து 139 ருபீஸ்க்கு தான் செல் பண்ணோம் அப்படிங்கும்போது 139 போட்டோம். அதாவது மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம அதிகமான ப்ரைஸ் இருந்ததுன்னா லிமிட்டில் ஹோல்ட் ஆகும். ஓகே, இல்லை மார்க்கெட் ப்ரைஸை விட நீங்கள் ஆர்டர் போடுற ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கோ, அப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கோ அதுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கவனமாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 139 போட்டோம்னா இது பிளேஸ் ஆயிரும். அப்படியே இது வந்து ஆர்டர் புக்கில் நிற்கும். இன்கேஸ் இப்போ போயிட்டு நான் வந்து இங்கே 50 ரூபாய்க்கு இதை செல் பண்ணணும்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன்னு வைங்க, கம்ப்யூட்டர் என்ன சொல்லும், அடமடையா நீ வந்து இங்கே மார்க்கெட் ப்ரைஸே 72 ரூபாய்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நீ எதுக்குப்பா வந்து 50 ரூபாய்க்கு செல் பண்ணுற, நான் உனக்கு 72 ரூபாய்க்கு விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது 72 ரூபாய்க்கு விற்றுரும். ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, 50 ரூபாய்க்கு வந்தால் இன்னும் கீழே வரும், அது ஒரு பிரேக் டவுனோ ஏதோ ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி தான் நம்ம செல் பண்ணுறோம். ஓகே, கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது இல்லை. அது என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டாக ஓகே நான் கரண்ட் ப்ரைஸே வந்து பெட்டராக இருக்குது, நம்ம எஜமானருக்கு வந்து நம்ம ஒரு 20 ரூபா அதிகமாக வச்சு விற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு விற்றுரும். ரைட். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியில் இந்த மாதிரி எதாவது லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி, இதே தான் பையிங்க்குமே நீங்கள் வந்து ஹையர் ப்ரைஸ் போனதுக்கப்புறம் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் லிமிட் போட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது பாட்டு கம்மி விலையிலே கிடைக்குது, நான் எதுக்கு உனக்கு ஹை ப்ரைஸில் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா, சிஸ்டம். ஸோ அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் எஸ்எல் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இந்த எஸ்எல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்எல் கிளிக் பண்ணும்போது என்னென்னா, இது கம்ப்யூட்டர் சிஸ்டமில் போய் இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கும், ஆனால் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ எஸ்எல்னு போட்டுட்டு இங்கே வந்து ட்ரிகர் ப்ரைஸ் வைங்க. என்ன ப்ரைஸ் வந்த உடனே ஆர்டரை எக்ஸ்சேஞ்சுக்கு போடணும் அப்படின்னு. நம்ம வந்து 60 ரூபாய்க்கு வாங்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று எக்ஸாக்ட்லி 60 ரூபாய்க்கு போடலாம் நம்ம ட்ரிகர் ப்ரைஸு. ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல், 60 ரூபாய்க்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், அதுக்குள்ளே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் 60 ரூபாய்க்குலேருந்து. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆகும் ஆனால் செல் ஆகாமலே போயிடும். அதனால என்ன செய்வோம், ஒரு ரூபா குஷன் வச்சுப்போம், இல்லை 1 ரூபாயோ 2 ரூபாயோ பஃபர் வச்சு தான் நம்ம இதை ட்ரேட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இதை 60 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யலாம்னா 62 ரூபா போடலாம். செல்லிங் சைடில் எப்பயுமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 62 வரும், அதுக்கப்புறமா தானே 60 வரும், ஏன்னா குறைஞ்சிக்கிட்டேலாம் வருது ப்ரைஸு, நம்ம குறைய தானே விற்கிறோம்னு முடிவு பண்ணுறோம். அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம என்ன அதாவது செல் பண்ணுறது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் அசெண்டிங்கில் செல் பண்ணுறீங்களா டிசெண்டிங்கில் செல் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து. ஓகே, இப்போ நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 220க்கு நம்ம விற்கணும் அப்படின்னா 218 வரும்போது ஆர்டர் பிளேஸ் பண்ணிடு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து என்னென்னா 218க்கு வரும்போது ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், 220க்கு நம்ம விற்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் இதே நமக்கு வந்து 220 வரணும், வந்ததுக்கப்புறம் 218க்கு தான் விற்கணும்னா முடியுமா, முடியாது இல்லை, ஏன்னா ஹையர் ப்ரைஸில் ட்ரிகர் ஆகுது. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் கம்மி ரேட்டில் போட்டு வச்சிங்கன்னா ஹையர் ப்ரைஸில் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் ஏதாவது ஆர்டர் அவைலபிளாக இருந்தால் அதுக்கு அது என்ன செய்யும், பை பண்ணிடும். புரியுதுங்களா, ரைட். இதெல்லாம் ஒயிட் போர்டில் எழுதி காமிச்சா தான் புரியும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு பிபிடியில் வந்து அதை வரைஞ்சி எழுதி காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இப்படி தான் வந்து இந்த செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் நம்ம. ஸோ ட்ரிகர் ப்ரைஸ் வச்சுக்கணும் அதே போல். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து ஜிடிடி ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
ஜிடிடி ஆர்டரை உங்களுக்கு காமிச்சு விட்றேன். சும்மா எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் ஜிடிடி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது ஏற்கனவே பை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம செல்ல தானே ஆர்டர் கிளியர் பண்ணோம். இது செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து குட் டில் ட்ரிகர், அதான் ஜிடிடி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். அண்ட் OC1 கொடுத்தோம்னா ஒன் கேன்சல்ஸ் அதர். ஓகே, ஒரு ஆர்டர் மற்றொரு ஆர்டரை கேன்சல் செஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஏன்னா இந்த ஆர்டரில் நம்ம ரெண்டுமே போடுவோம். இப்போ நம்ம பை பண்ணிட்டோம், பை பண்ணிட்டோம் ஏற்கனவே. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து 190 rupeesக்கு நீங்கள் வந்து 350 CE வந்து பை பண்ணிட்டீங்க காலைல. பட் உங்களுக்கு ஒரே டைமில் ரெண்டு ஆர்டரையும் நீங்கள் இதில் பிளேஸ் பண்ணிடலாம். எப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டரை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம், அதே மாதிரி டார்கெட் ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிடலாம். எது ட்ரிகர் ஆகுதோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் நம்ம எதுவும் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? அதுதான் ஒன் கேன்சல் அதர். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு ஆர்டர் தனித்தனியாக பிளேஸ் பண்ணுவோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆர்டர், இன்னொன்று வந்து டார்கெட் ஆர்டர். சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா டார்கெட் ஆர்டரை கேன்சல் செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அண்ட் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி அந்த ப்ரைஸை அச்சீவ் ஆகிடுச்சுன்னா திரும்ப போய் ஃப்ரெஷ்ஷாக செல் ஆகிடும். நம்ம தேவையில்லாத டபுள் லாஸ்க்கு ஆளாகும். பட் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா இந்த அட்வான்ஸ்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க ஜீரோதா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டாப் லாஸை எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸு நம்ம நார்மலாக 160 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 162 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகு அப்படின்னு. ஏன்னா நம்ம 190 190லேருந்து அப்படியே கீழே வந்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 160 வருமா, 162 வருமா? முதல்ல 162 வரும், அதுக்கப்புறம் 161, அதுக்கப்புறம் 160. கரெக்டா? ஸோ 162க்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணு சிஸ்டமில் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா 162 வந்துச்சுன்னா 160 அடிச்சுட்டு போயிடும். என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து ஜஸ்ட் 50 காசு 60 காசுல மிஸ் ஆகி திரும்ப மேலே போகும். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த மாதிரி நடந்துடும். அதனால வந்து ஒரு 2 ரூபாய் முன்னாடியே நம்ம ட்ரிகர் போட்டுட்டு இதை போட்டு வச்சிடலாம். ஸோ தட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஓகே, அடுத்தது வந்து டார்கெட்டும் அதே மாதிரி தான். ஒரு 218 ரூபாய் வந்தோடனே சிஸ்டம் பிளேஸ் பண்ணிடுவோம் டார்கெட்டை. நமக்கு என்ன ப்ரைஸுக்கு நம்ம சேல் பண்ணோம், 220. புரியுதுங்களா? ஸோ மேல் நோக்கி ப்ரைஸ் போகும்போது என்ன ஆகும், முதல்ல 220 ரூபா வருமா இல்லை 218 வருமா? 215, 16, 17, 18 வரும். 18ல் ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இது எக்ஸ்சேஞ்சுக்கு பிளேஸ் ஆகிடும். என்ன ப்ரைஸுக்கு பிளேஸ் ஆகும், 220 ரூபாய்க்கு வித்துரு அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஆகும். ஸோ இதை பிளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஹோப் உங்களுக்கு ஜிடிடி ஆர்டரும் கிளியர்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஐம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஃபார் வண்டர்ஃபுல் சப்போர்ட். 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஷார்ட் டைமில். கீப் கண்டினியூங் யுவர் சப்போர்ட் டு மீ. என்னுடைய சர்வீசஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஐம் சைனிங் ஆஃப் ஃபார் நவ். ஸ்டே டியூன், டேக் கேர், பாய், தேங்க்யூ.